Hello everyone, welcome back to RE Stories by Bhuvi. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரேசிங் மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு எல்லா டிசைனுக்கும் வந்து ட்ரேசிங் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுசஸ்க்கு வந்துட்டு ட்ரேசிங் இல்லாமலே வந்துட்டு நம்ம ஆரி போடலாம். பட் சில ப்ளவுசஸ்க்கு வந்துட்டு நம்ம ட்ரேசிங் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் எதுக்குமே வந்துட்டு நம்ம ட்ரேசிங் பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணியே இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்க ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த கொடி டிசைன்லாம் வந்துட்டு நமக்கு ட்ராயிங் நல்லா தெரிஞ்சிச்சு, நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம கையாலேயே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் காட்டியிருக்க பிக்சர்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக நான் கூகுளிலேருந்து எடுத்தது தான். ஃபஸ்ட்டு ட்ரேசிங்க்காக நம்ம 2 ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும். பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெட் கலரில் ஒரு ஆப் வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால எனக்கு ஓப்பன் காட்டுது. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு நான் என்னோடய மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஹோம் பேஜ். நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுற நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வரும். தென் வந்து இந்த சர்ச் பாரில் போய் நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் ஆரி ஒர்க் சொல்லிவிட்டு சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாம் வரும். இதில் வந்து நான் ட்ரேசிங் சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து வரும். இதில் நமக்கு தேவையான இமேஜஸ் வந்துட்டு டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இமேஜை நான் டச் பண்ணுறேன். கீழே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். இப்படி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் அலோவ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. தென் இந்த இமேஜை டச் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துட்டு அந்த இமேஜுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே வரும். இப்படி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் இமேஜஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். செகண்ட் வந்து பேப்பர் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸ்டோரேஜ்க்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே வரும். இதில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் பவர் பட்டனையும் வால்யூம் ரெடியூஸ் பண்ணுற பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாக் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. தென் வால்யூம் ப்ளஸ் அதாவது வால்யூம் இன்க்ரீஸை கொடுத்தோம் அப்படின்னா ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணி காட்டுறேன். நமக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டு மேலே அந்த லாக்குன்னு இருக்கா அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைஸ் வந்து போதும். இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து லாக் பண்ணுறேன். வால்யூம் குறைக்கிற பட்டனே அமுக்கினாலும் லாக் ஆகும். மேலே இருக்கிற அந்த லாக் அமுக்கினாலும் லாக் ஆகும். திரும்ப அன்லாக் பண்ணணுன்னா அதே பட்டன் வந்து அமுக்கி அன்லாக் பண்ணிக்கலாம். கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்துட்டு இந்த பேக்ரவுண்டு கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிளாக்குக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு இது எப்படி மூவ் ஆகாது. திரும்ப வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த வால்யூம் குறைக்கிற பட்டன் அமுக்கணுன்னா அன்லாக் ஆகும். தென் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இமேஜஸ் வந்துட்டு எப்படி வந்து எந்த மெட்டீரியலும் இல்லாமல் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சிலும் சாதா பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கிளாத்துங்கிறதுனால நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டார்க் கிளாத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணும்போது அது வந்து நகராது. நம்ம வந்து மேலே வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மேலே இருக்கிற லாக்கும் அமுக்கலாம், அந்த வால்யூம் குறைக்கிற பட்டனையும் நம்ம அமுக்கலாம். இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போது நல்லா பிரைட்னஸை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத்துக்கு அடியில் இருந்தால் தெரியும். கூட்டி வச்சுட்டு இந்த கிளாத்துக்கு அடியில் நான் மொபைல் வச்சுட்டு அதுக்கு மேலே பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்து வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியான டிசைன்ஸ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கார்பன் பேப்பரும் ட்ரேசிங் ஷீட்டும் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் வந்துட்டு கார்பன் பேப்பர், இதான் வந்துட்டு ட்ரேசிங் ஷீட். நான் வந்து ட்ரேசிங் ஷீட் வந்து ரோலாக வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து A3 A4 சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா கார்பன் பேப்பர்லேயே வந்துட்டு ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லோ ஷேடில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரௌன் பேப்பரும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட் ஷேட் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டார்க்கான கிளாத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். இப்போ ப்ரௌன் கலர் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது லைட்டான கிளாத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து ஓகேவா இல்லை, லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், தென் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்துகிட்டு மொபைலுக்கு மேலே வந்து வச்சுட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து சுற்றி வச்சுக்கிறேன். தென் வந்துட்டு இதை அன்லாக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். தென் லாக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக லாக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரேசிங் ஷீட்டில் வரையும் போது எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணணும். அதாவது மொபைலுக்கு மேலே நம்ம ட்ரேசிங் ஷீட் வச்சு யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பென் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்து மொபைலுக்கு மேலே நீங்கள் எப்போ ட்ரேசிங் ஷீட் வச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி மேலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரேஸ் எடுத்து முடிச்சிட்டேன். தென் இதை வந்துட்டு எப்படி கிளாத்தில் வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணதை நான் எடுத்திருக்கேன். தென் கிளாத் எடுத்திருக்கேன். தென் இதை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் கார்பன் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். கார்பன் பேப்பர் வந்து நான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இப்போது இந்த சைடு தான் வந்துட்டு நம்ம கிளாத்தை பார்த்த மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த சைடு தான் வந்து கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சுட்டு நான் சுற்றி வந்து குண்டு பின் போட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். ஒரு 4-5 இடத்துல வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பென்சில் வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கணும். ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரேசிங் ஷீட் வந்து சீக்கிரம் கிழிஞ்சிரும். ஸ்டிக் பென் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோம். இப்போது இதுலேயுமே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இப்போ வந்துட்டு நான் பென்சில் யூஸ் பண்ணி நான் மேலே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
அப்போ தான் வந்துட்டு எந்த இடத்துல நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல ட்ரா பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணிவிட்டேன். நான் வந்து குண்டு பென் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரேசிங் வந்து கிளாத்தில் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக ரொம்ப அழகாக வந்து நமக்கு ட்ரேசிங் வந்து வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை விட பெருசாக இருக்கிற இமேஜஸை வந்துட்டு, அதாவது பெருசாக நமக்கு தேவைப்படுற இமேஜஸ் வந்துட்டு எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் கிளாத்துக்கு அடியில் இந்த மாதிரி வச்சு நான் பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த சைஸ் வந்து எனக்கு ஓகேவா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ப்ளவுஸுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இந்த சைஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸ் ஓகே. நான் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் வச்சுட்டு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ட்ரேசிங் பேப்பர் வச்சு நான் வந்து ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு போர்ஷன் நான் ட்ரா பண்ணிட்டேன். தென் அன்லாக் பண்ணிவிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் எதுவுமே பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி தள்ள மட்டும்தான் செய்யணும். ஆல்ரெடி ட்ரா பண்ண போர்ஷன் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்த இடத்துல ட்ரா பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்க்ரீனை மூவ் பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் போல் நான் கார்பன் ஷீட்டை வந்து கிளாத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சுட்டு சுற்றி வந்து நான் பின் போட்டு நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிட்டேன். நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆரி போட்டுக்கலாம் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி. இப்போ வந்து ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இதை பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் Pinterest ஆப்குள்ளே போய்க்கிறேன். இதில் வந்துட்டு நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரேசிங் வந்துட்டு இதில் வந்துட்டு பிக்சர்ஸ் இருக்குது. இந்த ட்ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கானது. இப்போ இந்த ப்ளவுஸுக்கான ட்ரேசிங் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த ட்ரேசிங் இதை வந்துட்டு வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் எப்படி ChatGPT யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்துட்டு க்ரோமில் போயிட்டு ChatGPT வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் இருந்துச்சுன்னா கூட அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட்டு க்ரோமில் போயிட்டு ChatGPTன்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆப் இருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஆப்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு காட்டும். அதில் நம்ம லாஸ்ட்டு டவுன்லோட் பண்ண அந்த ப்ளவுஸோட இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கீழே டைப் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும்.
நான் வந்து create tracing pattern for this imageன்னு கொடுத்துட்டு tracing linesன்னு கொடுத்துக்கிறேன். create tracing pattern lines for this picture, white background, black linesன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக கொடுக்கும். கொடுத்துட்டு நான் சென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது க்ரியேட் பண்ணுற வரைக்கும் உள்ளே இருங்க. நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அது வந்து க்ரியேட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து டச் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். மேலே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது. நான் சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். தென் அதை எப்பவும் போல் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டு எப்படி டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். A4 சைஸ் வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் A3 சைஸ் வந்து பேக் நெக்கும் வந்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட்டில் வந்துட்டு ட்ரேசிங் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. பட் வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படி பிரிண்ட் அவுட் போடும்போது சைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆகும். ஏன்னா நம்ம பிரிண்ட் அவுட் போடுற டிசைன் வந்து ஒரு சைஸில் இருக்கும். நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஒரு சைஸில் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். கண்டிப்பாக யோசித்து எந்த இடத்துல வந்து ட்ரேசிங் வரும், எந்த இடத்துல வந்து ட்ரேசிங் வராது, எந்த இடத்துல நம்ம வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி யோசித்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா யோசித்து வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு அந்த இமேஜ். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனே வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்க மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணாமல் ஒரு பார்ட்டை மட்டும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இமேஜ் காட்டுறேன். அந்த ஃப்ளவர் கொடி தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் திருப்பி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக யோசித்து ட்ரேஸ் பண்ணுங்கள். நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேஜோட ப்ரொஃபைல் ஐடி வந்துட்டு நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான கிளாஸ் ஒர்க் என்னென்னா, பின்ட்ரெஸ்ட், பேப்பர் காப்பி இந்த 2 ஆப்பையும் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்டு சின்ன சின்ன இமேஜஸ்லாம் எடுத்து அதை வந்து கார்பன் பேப்பர் ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். ட்ரேஸ் பண்ணதை மறக்காமல் பிக்சர்ஸ் எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்.